ஏசாவுக்கு வெகுமதிகள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுபோம். என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். ஏசா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யாக்கோபோடு கூட ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்பது ஏசாவுக்கு தெரியாது. யாக்கோபின் மூத்த குமாரனுக்கு ஒருவேளை 11 வயது ஆயிருக்கலாம். யாக்கோபின் பிள்ளைகள் எல்லோரும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஏசா யாக்கோபை நோக்கி, இவர்கள் யார் என்று கேட்கிறார். அதற்கு யாக்கோபு, இவர்கள் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு ஈவாக கொடுக்கிறார். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். சங்கீதம் 128:3. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். சங்கீதம் 107:41. யாக்கோபு தன்னுடைய மனைவிகளையும் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் ஏற்கனவே வெவ்வேறாக பிரித்து வைத்திருக்கிறார். இப்போது அவர்கள் எல்லோரும் வரிசையாக வந்து ஏசாவை வணங்குகிறார்கள். முதலாவதாக பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்குகிறார்கள். பின்பு லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்குகிறார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்குகிறார்கள். யாக்கோபு தன் சகோதரன் ஈசாவுக்கு வெகுமதி கொடுப்பதற்காக தன்னுடைய மந்தையில் உள்ளவற்றை ஏற்கனவே பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். அவர் தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். யாக்கோபு அவற்றை வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்திருக்கிறார். யாக்கோபு சாக்குப்போக்கு சொல்லி சேயீருக்கு போவதை தவிர்க்கிறார். யாக்கோபு சேயீருக்கு போக விரும்பவில்லை. உடன்படிக்கையின் பிரகாரம் கானான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேசம். யாக்கோபு அதன் பின்பு சேயீருக்கு போகவே இல்லை. என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்று யாக்கோபு
ஏசாவிடம் சொல்லுகிறார். யாக்கோபு இன்னும் ஏசாவை பூரணமாக நம்பவில்லை. யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரர், தந்திரசாலி. இப்பொழுது யாக்கோபு அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறார். ஏசாவை பின்பு சந்திக்க வேண்டும் என்று யாக்கோபு திட்டமிட்டார். ஆனால் சூழ்நிலைகளின் நிமித்தமாக யாக்கோபால் ஏசாவை சந்திக்க முடியவில்லை. ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனார். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டினார். சுக்கோத்து யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ளது. கானானுக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த மந்தைகளெல்லாம் யாக்கோபோடு கூட இருக்கிறது. ஏசா தன்னுடைய கண்களை ஏறெடுத்து அந்த மந்தைகளை பார்க்கிறார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்று கேட்கிறார். அதற்கு யாக்கோபு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்று சொல்லுகிறார். ஏசா மிகவும் கண்ணியமாக அந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார். தனக்கு போதுமானது உண்டு என்றும் யாக்கோபுடையது அவருக்கு இருக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார். நம்மிடத்தில் மற்றவர்களுக்கு இருப்பது போல திரளான சம்பத்து இல்லை என்றாலும் நம்மிடத்தில் போதுமானது உண்டு என்று நினைக்கும் பக்குவம் நமக்குள் இருக்க வேண்டும். போதும் என்கிற பக்தியே மிகுந்த ஆதாயம். ஏசாவிடத்தில் பேராசை இல்லை, தனக்கு போதுமானது உண்டு என்று ஏசா சொல்லிவிடுகிறார். ஆனால் யாக்கோபோ தான் கொண்டு வந்த வெகுமானங்களை ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்ததினால் ஆரம்பத்தில் இந்த வெகுமானங்களை ஆயத்தம் பண்ணினார். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். அப்பொழுது ஒருவேளை, ஆனால் இப்போது யாக்கோபுக்கு ஏசாவின் மேல் பயமில்லை, அவர் மீது அன்பு மாத்திரமே இருக்கிறது. தான் கொண்டு வரும் வெகுமானங்களை ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறார். இப்போது யாக்கோபின் மனதிலே பயத்திற்கு பதிலாக சகோதர சிநேகம் நிரம்பி இருக்கிறது. யாக்கோபு ஏசாவை பற்றி சொல்லும்போது, நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாக்கோபு ஏசாவின் முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்திலே தேவனுடைய கிருபையும் அவருடைய அனுகிரகமும் யாக்கோபுக்கு தெரிகிறது. தேவன் யாக்கோபின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அவர் யாக்கோபின் மீது பிரியமாயிருக்கிறார். ஏசா தன்னுடைய சம்பத்துக்களை பற்றி சொல்லும்போது, எனக்கு போதுமானது உண்டு என்று சொன்னார். யாக்கோபு தன்னுடைய சம்பத்துக்களை பற்றி சொல்லும்போது, வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய சம்பத்துக்களை பற்றி சொல்லும்போது, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். யாக்கோபு தனக்கு கொடுக்கும் வெகுமானங்களை ஏசா பெற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் யாக்கோபோ அதை பெற்றுக்கொள்ளுமாறு அவரை கட்டாயப்படுத்துகிறார். யாக்கோபு ஏசாவை நோக்கி, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் என்றும், ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்றும் சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொள்கிறார். அப்போது யாக்கோபு கொண்டு வந்திருக்கிற வெகுமதியை ஏசா ஏற்றுக்கொள்கிறார். யாக்கோபு பதான் அராமிலிருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். யாக்கோபின் பிரயாணத்திலே ஏசா உதவி செய்ய விரும்புகிறார். யாக்கோபுக்கு வனாந்திர பாதையை பற்றி தெரியாது. ஏசா வனாந்திரத்தின் பாதையை நன்றாய் அறிந்தவர். ஆகையினால் ஏசா யாக்கோபை நோக்கி, நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாவின் வார்த்தைகள் அவர் உண்மையிலேயே யாக்கோபோடு ஒப்புரவாகி இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. ஏசா யாக்கோபோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சகோதர சிநேகத்தை நேசிக்கிறார். ஏசா யாக்கோபுக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் யாக்கோபோ ஏசாவின் உதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார். யாக்கோபு கர்த்தரை நம்பி புறப்பட்டு வந்திருக்கிறார். கர்த்தரே யாக்கோபை வழிநடத்துகிறார். யாக்கோபின் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபை கானான் தேசத்திலே மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஏசா யாக்கோபை பார்க்க 400 மனுஷரோடு வந்திருக்கிறார். அவர்கள் வேகமாக பிரயாணம் பண்ணக்கூடியவர்கள். யாக்கோபோ
தன் குடும்பத்தாரோடும் கறவையான ஆடு மாடுகளோடும் வந்திருக்கிறார். அவர்களால் ஏசாவைப் போல துரிதமாய் பிரயாணம் பண்ண முடியாது. யாக்கோபு ஏசாவை நோக்கி, பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும் என்று சொல்லி ஏசாவின் உதவியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். யாக்கோபால் தன் பிள்ளைகளையும் கறவை மாடுகளையும் மெதுவாகத்தான் நடத்தி கொண்டு போக முடியும். யாக்கோபு தன்னுடைய நிலைமையை ஏசாவுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அவர் ஏசாவை நோக்கி, என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால் நடைக்கும் பிள்ளைகளின் கால் நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன் குடும்பத்தார் மீது கரிசனை உள்ளவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னுடைய மந்தைகளுக்கு நல்ல மேய்ப்பராகவும் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளால் எவ்வளவு வேகமாக நடக்க முடியும் என்பது யாக்கோபுக்கு தெரியும். தன்னுடைய மந்தைகளை வேகமாக ஓட்ட முடியாது என்பதும் யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும். யாக்கோபின் நல்ல சுபாவம் ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊழியத்திலே புதிய விசுவாசிகள் நம்மோடு கூட சேர்ந்திருப்பார்கள். நாம் அவர்கள் மீது கடினமான ஊழிய பொறுப்புகளை சுமத்தக்கூடாது. அவர்களால் எவ்வளவு ஊழிய பாரத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு பாரத்தை மாத்திரமே அவர்கள் மீது சுமத்த வேண்டும். கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் முன் மாதிரியை பின்பற்ற வேண்டும். மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமர்ந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11. யாக்கோபை பாதுகாப்பதற்கு ஏசா தன்னுடைய மனுஷரில் சிலரை அவருக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் யாக்கோபோ அந்த உதவியையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார். ஏசா யாக்கோபை நோக்கி, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்று கேட்கிறார். அதற்கு யாக்கோபு, அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். யாக்கோபு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பை நம்புகிறார். கர்த்தருடைய பாதுகாப்பே யாக்கோபுக்கு போதுமானது. தனக்கு மனுஷருடைய பாதுகாப்பு தேவையில்லை என்று யாக்கோபு நினைக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள்.